ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பாப்கார்ன் சிக்கன் எப்படி செய்கிறது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யணும் வீடியோவில் போய் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்யணும் வீடியோவில் போய் பார்த்துடலாம். பாப்கார்ன் சிக்கன் செய்கிறதுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கேங்க, அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை நம்ம ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிடணுங்க. வினிகர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலைங்க, வினிகர் சேர்க்கலைங்க. ஒன் ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம 1 மணி நேரம் ஊற வச்ச ஃப்ரிட்ஜில் இந்த சிக்கனை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இது கூட ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். உடைச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை இங்கிட்ட எடுத்து வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவில் ஒவ்வொரு சிக்கனாக போட்டு நல்லா பரட்டிக்கலாம். நம்ம ஊற வச்ச சிக்கனை இந்த மாவில் போட்டு நம்ம பரட்டி வச்சுருக்கேங்க. இப்போ இதை எடுத்துக்கிட்டு வச்சிடலாம். நம்ம சிக்கன் ஊற வச்ச மசாலாலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ இந்த சிக்கனை எடுத்து மிக்ஸ் பண்ண சிக்கன் எடுத்து லைட்டாக அந்த தண்ணியில் பரட்டிக்கோங்க. பரட்டிட்டு திரும்பவும் நம்ம அந்த மாவில் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நான் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். அதில் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாங்க ஒரு பீசஸாக. நல்லா வேகட்டுங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுதாங்க நமக்கு பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற சிக்கனையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். நமக்கு இப்போ பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதுலேருந்து எடுத்துடலாம். நமக்கு இப்போ சூப்பரான பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் பாருங்கள், சுடுது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம எப்படி இருக்குன்னு இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க இது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் எடுத்தால் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.